அந்த அரிப்பு, அந்த ஒரு ஒரு அயர்வு, இது எல்லாத்துல இருந்தும் பிழைச்சி வந்துட்டாங்களா. ஏன்னா அம்மா போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தைக்கு உள்ள என்ன ஆகும்னா ஒரு கலக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குமா. அதுல இருந்தும் பிழைச்சி வந்துட்டோம். 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தோம். பொதுவாகவே குறப்பிரசவம் எப்போ நடக்கும் அந்த காலத்துலலாம் 7ஆவது மாதத்தில் தான் நடக்கும் இல்லைங்களா. நிறையா வேலை செய்வாங்க, குழந்தை நல்லா தளைஞ்சு கீழே இருக்கும். என்ன பண்ணணும்னா திடீர்னு 7ஆவது மாதத்தில் ஒரு குறைப்பிரசவம் நடந்துடும். அப்படி எந்த குறையும் இல்லாமல் அதிலிருந்து பிழைச்சி 8 திங்களில் கட்டமும் பிழைத்தோம். அது சொல்லுவாங்க, அந்த 8ஆவது மாதம் ஒரு கண்டம், அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதையெல்லாம் பிழைச்சிட்டு 9ஆவது மாதம் குழந்தை நல்லா முழுசாக வளர்ந்துடும். சாதாரண குழந்தையா இருந்தால் 2 கிலோ 2.5 கிலோவில் இருக்கும். என்ன மாதிரி குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக 3 கிலோவுக்கு மேலே நல்லா இடத்த நிரப்பிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுமா, கையை அசைக்க முடியாதான், காலை அசைக்க முடியாதான், முண்ட முடியாதான், மூச்சு விட முடியாதான். கும்முன்னு அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும் பொழுது அந்த எந்த செயல்பாடுமே இல்லாமல் உயிர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த அசைவுமே இல்லாமல் அப்படியே இருக்குமா அந்த குழந்தை. அப்போ எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல், மூச்சு திணறல் அதெல்லாம் ஏற்படாமல் நான் பிழைச்சி வந்துட்டேன். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தோம். தாயோடு அது 10 மாதம் வயிற்றுல இருந்ததுல, அது இன்பமாக இல்லையா, துக்க சாகரம்னு சொல்கிறாரு. அதுவே பெரிய துக்கம்தான். தாய் வயிற்றுல வினையின் பொருட்டு நான் உருவாயிட்டனே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேலை, நித்திரை, யாத்திரை, பசினிசி அனைத்துல இருந்தும் பிழைச்சி எதுக்கு தெரியுமா அந்த உயிர் வந்தது? எதற்காக வந்தது? இறைவன் திருவடியை பற்றுவதற்காக மட்டுமே வந்தது. எதற்கு வந்துச்சு? நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு பங்களா கட்டணும், கார் வாங்கணும், ஒரு 100 பவுன் நகை எடுக்கணும், பட்டு உடுத்திக்கணும்னு வந்துச்சானா அதற்காகலாம் வரலையாம். பிறவியினோட நோக்கமே இறைவன் திருவடியை சென்றடைவது தான் எப்பொழுதுமே. அது வயது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, தான் சொல்லுவாங்க ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்கன்னு. என்ன சொல்லுவாங்க? ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க? நாளைக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க? திருநீர் பூசினா என்ன சொல்லுவாங்க, என்னங்க ஔவையார் மாதிரி இப்பயே திருநீர் பூசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அவங்களால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்வினை தடைபடுதுன்னு நினைங்க. அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்க வயசு பிள்ளைங்களை பார்த்து. இப்போ வயசு பிள்ளைங்களை பார்த்தா உத்து தேட வேண்டியதாக இருக்குது நெத்தியில் பொட்டை, அதுவும் கண்ணங்கரையர்னு ஒரு மயிலை அப்படி லைட்டாக ஒரு மச்சம் மாதிரி வைக்கிறாங்க. அதையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்தை மறைத்து எப்பொழுதுமே தூண்டி கொண்டே இருந்தால் தான் ஞானம் பெருகும். நமக்கு எப்படி ஞானம் பெருகும்? அந்த காலத்தில் வயசான பெரிய அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இல்லை, வயசில் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பொட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சாந்து வச்சு, சாந்தில் ஒரு குங்குமம் வச்சு அப்படி அந்த இடத்த சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நாம் மறந்தே போயாச்சு. அப்போது இப்படியான வாழ்க்கையில் பெருமான் திருவடியை நாம் சென்று அடையணும்னா ஒரு தேவாரம் இருக்குது. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே சொல்கிறாரு. இன்பத்தால் ஒரு பிறப்பு, அதோட என்ன வச்சிருக்காரா, துன்பத்தையும் தோழமையாகவே அனுப்பிச்சிருக்காரு. துன்பமும் உடனே வைத்த சோதியான். அப்படி இந்த துன்பத்தை நாம் நம்மளுடைய வினையை அனுபவிக்கும் போது தான் நாம் சாமியை என்ன பண்ணுவோம், நான் நல்ல காரு பங்களா ஏசியோடு இருக்கேன், வேணா அடிச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வர முடியுமா? பரவாயில்லைங்க, அவருக்கு என்னங்க வேறு வேலை, எங்கெங்கேயோ கொண்டு போய் மாநாடு போடுவார், நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அந்த நிலை இல்லாமல் எப்போ சுவாமியை ரொம்ப ஈடுபாடாக கும்பிடுவோன்னா நம்மளுடைய வினை பயனை அனுபவிக்கும் பொழுது தான். சாமி என்ன சொல்கிறார், அந்த வினை பயனை அனுபவிக்கும் போது அன்பனே எனக்கு அரணே, அரண்னா என்ன, பாதுகாப்பு, என்னுடைய அரணே நீ தான் எனக்கு எல்லாமே, அதுதான் சொல்கிறாங்க. அன்பனே அரணேன்னு சொல்ல மாட்டாங்களாம், அரற்றுவாருக்கு சொல்லுவாங்களே, ஏன்டா அரட்டிக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன். அப்போ சுவாமி திருநாமத்தை சொல்லி அரணே என்னுடைய பாதுகாவலனே சிவபெருமானே நமச்சிவாயனே கருணாமூர்த்தியே காலகாலா ஆளாளா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே எல்லாரும் சடனாக சொல்லுவாங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே, ஆரூரா ஆரூரா ஆரூரா, வீதி விடங்கா, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அடியார்களை பார்த்தா சொல்லுவாங்க. உட்காரும் போது அண்ணாமலையாரேம்பாங்க, எந்திரிக்கும் போது அண்ணாமலையாரேம்பாங்க. அந்த காலத்துலலாம்
குழந்தைங்களுக்கு நாமமே விஸ்வநாதன், சர்வேஸ்வரன், வேதகிரி இல்லையா, நாராயணன், மகாவிஷ்ணு இப்படிலாம் வச்சாங்க. இந்த காலத்தில் தசு புசுன்னு என்னமோ வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஏன் அதெல்லாம் வச்சாங்கன்னா, குழந்தைகளுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது இறைவனுடைய சிந்தையும் நமக்கு சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறான், அப்பா சர்வேஸ்வரா இங்கே வா அப்படின்னு கூப்பிடும் போது யாரை கூப்பிட்றோம்? அவனை, சர்வேஸ்வரனையே அவனுடைய திருநாமத்தையே சிந்திக்கிறோம், அவனையே நம்ம வழிபடுறோம். அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படும். நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் என்னாகும்? செயலாக மாறும். சொல்லுவாங்கள்ல, இந்த வாய்ச்சொல் ஒரு தலைமுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அது நமக்கு நடைபெறுமா. அப்போது நிறைய பேர் நம்பி ஆரூரர், சிவபாலன் இப்படிலாம் வச்சுப்பாங்க. முருகர் பேர் கந்தன், குகன், சண்முகன், ஆறுமுகம் எப்படியோ பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய வாழ்வியலை மறந்து மாறுபட்ட தன்மைகளில் வந்துட்டோம். அம்மாலாம் நிறையா சிரிக்கிறாங்க. எதற்காகனா, இது போன்ற இடங்களில் நாம் வரது சைவத்தையும் சிவத்தையும் சிந்திக்கிறதுக்காக, இந்த மாதிரி அருளாளர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக. இப்போ இந்த இத்தனை சித்தர்கள் அமைப்பில் இருந்து வந்த ஐயாக்கள் இவங்களெல்லாம் நாம் போய் தனித்தனியான இடத்துல தான் தரிசனம் பண்ணணும் இல்லைங்களா. இப்படி ஒரு மாநாட்டிற்கு வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரே இடமா பார்த்து அவங்கள தரிசனம் பண்ண ஒரு ஆசை. நாம் நினைக்கிறோம் மாநாடுனா பெரிய ஒரு மண்டபத்தில் தோரணமெல்லாம் கட்டி வாத்தியம்லாம் வாசித்து அறுசுவை உணவு போட்டு அப்படியும் மாநாடு நடத்துவாங்க. ஆனாலும் ஒரு மடத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இடத்துல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவருள் பிரபாகமாக திருவருள் சக்தி இருக்கும். அரூபமாக சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வலம் வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் இந்த திருவாசகத்தை பற்றி கேட்கறதுக்கே பெரிய தவம் பண்ணியிருக்கணும். இந்த அம்மா சொற்பொழிவு பண்ணுறதுனால என்னமோ அடிச்சு விடுதுன்னு நினைக்காதீங்க. திருவாசகத்தை பற்றி பேச, திருவாசகத்தை பற்றி கேட்கவே அவன் அருள் வேணும் இல்லைங்களா. அவன் அருள் இல்லைன்னா எந்த செயல்பாடும் நடக்கவே நடக்காது. 100% அதுதான் இல்லையா. சுவாமி சொல்கிறாரு, கண்டப்பத்து, திருவாசகத்தில் கண்டப்பத்து இருக்கா. கண்டப்பத்துனா யாருக்கு என்ன தெரியும்? கண்டப்பத்துன்னு ஒன்று இருக்குங்க, அது தெரியும். நீங்கள் என்ன சொற்பொழிவு பண்ணுவீங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. சிவபெருமானை மாணிக்க வாசகர் கண்டப்பத்து கண்ணால் பார்த்தாராம். தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மாணிக்க வாசகர் முதல் முறையாக கண்ணால் காண்றாரு. அதைத்தான் சொல்கிறாரு கண்டப்பத்து. கண்டப்பத்து இல்லை, கண்டப்பத்து. படிக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கண்டப்பத்து கண்டப்பத்துங்கிறாங்க. அதே மாதிரி இதை விட ரொம்ப அபத்தமாக கோளறு பதிகத்தை கோளாறு பதிகம் கோளாறு பதிகங்கிறாங்க. அதுவே கோளோடைய துன்பத்தை நீக்கக்கூடிய பதிகம்தான். அதை என்ன பண்ணுறாங்க, அது ஒரு கோளாறு பதிகமாகவே மாற்றிடுறாங்க. அப்போது நமக்கு இன்னும் அறியாமை தான், வேற ஒன்றும் இல்லை. யாராவது வேணும்னுமே தெரிஞ்சே தவறு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அறியாமையால் சில நேரங்களில் புரிஞ்சிக்கக்கூடிய திறன் இல்லாததுனால அப்படி இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி சைவம் சார்ந்த விழாக்கள், மாநாடுகள், ஒரு வழிபாடு நடக்கிற இடம் போகணும். கிளம்பி போகும்போது சொல்லுவாங்க, ஏண்டா நேற்று தான் கோயிலுக்கு போனேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா, பண்டார மாதிரி இன்றைக்கும் கோயிலுக்கு போகிற? கேட்பாங்க தானே. வயசானவங்களையும் கேட்பாங்க. வயசானவங்கள இதுக்கு வேறு வேலையே இல்லை, டெய்லி கோயிலுக்கு போதும்பாங்க. வயசு பிள்ளைங்கள கோயிலுக்கு போன்னு சொன்னால் அவங்க போக மாட்டுறாங்க. இப்போ என்ன செய்கிறது? ஏன்னா உலகம் என்ன ஆயிடுச்சு, மாயையில் சிக்கிருச்சு, வேற வழியே இல்லை. நம்ம உடம்புல இன்னொரு உறுப்பாகவே மாறி போச்சு, கையில் இருக்கிற அலைபேசி மாறிடுச்சு, வேற வழியே இல்லை. காலைல எந்திரிச்சோன்னே இந்த செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தான் எல்லாரும் தேடுவோம். பைக்குள்ளார செல்ஃபோன் இல்லைன்னா உயிரே போன மாதிரி பதச்சு ஓடிடுறோம் இல்லையா. இந்த ஒரு 15 ஆண்டுகளில் இந்த உலகம் மாயையால் ரொம்ப ஆட்கொள்ள ரொம்ப பீடிகை ஆயிடுச்சு. பீடிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்தெல்லாம் எப்படி நம்ம வெளியில் வரணும்னா, ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான் நம்மளே கடை தேத்துற வழி, வேற வழியே இல்லை. எங்கே போங்க, கோடி கோடியாக செலவு பண்ணுங்க, எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆன்மீகத்தை, இறைவனை உணரலை, பூஜ்ஜியம்தான் இல்லையா. ஒரு படி ஏறிட்டோம், ஒரு படி ஏறிட்டோமே அப்படின்னு நினச்சோம், அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம். நாம் போய் சேர வேண்டிய இடம் இருக்குது, 1,00,000 படி இருக்குது. ஒரு படி ஏறிட்டேன், ஆஹா நான் ஒரு படி ஏறிட்டேன், நான் திருவாசக முற்றுவதல் போனேனே, 2 பதிகம் பாடிட்டேன், திருவமுது எடுத்துகிட்டே திரும்பி வந்துட்டேன். அப்படி இருக்காதீங்க. ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் உங்களால் திருவாசகத்துக்கு செலவு பண்ண முடியலன்னா இந்த பிறவியே
பயனற்ற பிறவி. நல்லா எல்லாரும் வயது பருவத்தில் உள்ளவங்க, வயதானவர்கள் எல்லாருமே தெரியுங்க. உங்களுடைய பேர குழந்தைங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிறப்பு உணவு தராமல் இல்லையா, சிறப்பான அறிவை கொடுங்க. சிறப்பு உணவு என்ன? சிறப்பு உணவு அதுதான் சிறப்பு உணவு. இப்போ எல்லாருக்கும் அதுதான் சிறப்பு உணவு. அதெல்லாம் ஒரு சிறப்பு உணவா? அதாவது சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. பஞ்சமா பாதகம்னு சொல்கிறாங்க. உயிர் வதையும் அதில் ஒன்று. பஞ்சமா பாதகத்தில் உயிர் வதையும் ஒன்று. தெரியாமல் அறியாமல் சாப்பிட்ருப்போம் இல்லையா? உணவாக உட்கொள்கிறது மட்டும் கிடையாது. பாம்பு வந்தால் அடிக்கிறோம், பூனை வந்தால் விரட்டி. பாம்பு வந்தால் அடிக்கிறோம், ஆனால் பூனை வந்தால் என்ன பண்ணுறோம்? விரட்டி தானே விடுறோம். ஜீவகாருண்யம் அனைத்து உயிர்கள் இடத்துல இருக்கணும். மீனுக்கிட்ட, கோழிக்கிட்ட, ஆட்டுக்கிட்ட, மாட்டுக்கிட்ட இல்லாத ஜீவகாருண்யம் கொசுவை பார்த்தா அடிச்சிடுறோம் இல்லை? ஒரு நாய் வளர்ப்பாங்க வீட்டுக்குள்ளார, அதுக்கு குளிப்பாட்டுறது என்ன, சோறு ஊட்டுறது என்ன, அனைத்தும் செய்கிறது என்ன, எல்லாம் செய்வாங்க. கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னு ஹிட் அடிப்பாங்க, கொசு வரக்கூடாதுன்னு குட் நைட் போட்டுக்குவாங்க, எலி ராட்கில் வச்சு எலியை கொன்றுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்க, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க, அனைத்து மதத்தினருமே இல்லையா? இதில் எங்கே இருக்குது நமக்கு ஜீவகாருண்யம்? ஜீவகாருண்யம் என்பது நல்லா புரியணும். அனைத்து உயிர்களிடத்தும் ஒரே போல் அன்பு இல்லையா? இப்போ நாயை வளர்த்துட்டு நாயை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நாய்க்கு ஊசி போட்டு கொள்கிறாங்கன்னு போர்டை எடுத்துகிட்டு கொடி பிடிக்கிறோம். அவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பல வகையானது தட்டில் இருக்குது இல்லையா? விதவிதமாக. அப்போ அதில் எங்கே இருக்குது ஜீவகாருண்யம்? ஒரு இடத்திற்கு வந்தோம், ஒரு ஆன்மீகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரே நூல் பிடிச்ச மாதிரி வைராக்கியமான பக்தி பண்ணணும். நீங்கள் வைராக்கியமான பக்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும், மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு ஒரு நல்வினையை செஞ்சுட்டு அதற்கு வட்டியாக 1000 கிலோ கர்ம வினையை வச்சுருந்தா என்ன செய்யும்? ஒன்றுக்கு முன்னாடி 1000 என்ன ஆகும்? பல மடங்கு தெரியும் இல்லையா? அப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா, வழிபாடுகளினாலும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வர பூஜை சிவபெருமானுடைய பூஜை. மாகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு திருவமுது கொடுக்கறது. இதைத்தான் நம்ம நாயன்மார்கள் செய்தாங்க. 63 நாயன்மார்கள் என்ன செய்தாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்தார்கள் இல்லைங்களா? இளையான்குடி மாறநாயனார் செய்தார். அழைச்சிட்டு வரும்பொழுதே எப்படி வருவாருன்னு சேக்கிலார் பெருமான் பாடலில் சொல்கிறாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலில் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார். என்ன சொல்கிறாராம்? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மேடையில் ஆசனம் போட்டு அமர வச்சு அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவங்க நினைக்கக்கூடிய அளவில் 4 விதத்தில் சாப்பாடு 6 சுவையில் சமைப்பாங்களாம். சமைச்சு அண்டர் நாயகர் சிவபெருமானுடைய தொண்டர்கள் அவங்க இச்சை, அவங்களுடைய விருப்பப்படி அந்த உணவை கொடுப்பாங்களாம். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு உத்தமமான விஷயம் மாகேஸ்வர பூஜை. எங்கே அடியார்களை பார்த்தாலும் திருவமுது வாங்கி கொடுங்க. நாம் இன்று வந்தது திருவாசகத்தை பற்றி பேச அல்ல. ஆன்மீகம்னா என்னன்னு முதல்ல எல்லாரும் உணரணும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா போட்டால் தானே அம்மா எழுத முடியும். ஆனா போட்டால் தானே அம்மா எழுத முடியும் இல்லையா? அந்த ஆனா என்னன்னு தெரிஞ்சாதானே அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு அனைத்தையும் எழுத முடியும். அது தெரியலனா எழுத்துக்களுடைய வடிவமே தெரியாமல் போயிடும் இல்லையா? ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் பெற்ற ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும். நெற்றி நிறைய திருநீர் பூசணும். நெற்றி நிறைய திருநீர் பூசணும். அதற்கு வெக்கமே படக்கூடாது. பட்டு புடவெல்லாம் கட்டியிருக்கேங்க, 2 நெக்லஸ்ஸு, ஆரம்லாம் போட்டிருக்கேன், எப்படிங்க நெத்தி நிறையா திருநீர் பூசுறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் என்ன பட்டு கட்டி என்ன ஆபரணம் போட்டு போனாலும் வராத அழகு திருநீர் அணிஞ்சு போனீங்கன்னா சுந்தரமாவது நீர் சொல்லிட்டாரு. யாரு சொன்னா? ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டாரு, சுந்தரமாவது நீர். உங்களை அழகு ஸ்வரூபமாக எது தெரியுமா காட்டும்? உங்களுடைய புன்னகையும் நீங்கள் நெற்றியில் அணிஞ்சிருக்க திருநீரும் உங்களுடைய அடியார் வேடமும் தான் காட்டும். யாராவது ஒரு திருமணத்திற்கே வராங்க, அடியார் ஒரு திருமணத்துக்கு வராங்க, பட்டுப்படவெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு வருவாங்க. அவங்கள பார்த்தா நம்ம சிவாய் நம்ம சொல்லுவோமா? என்னை பார்த்தா சிவாய் நம்ம சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கல்ல? அப்போது நமக்கு மதிப்பைய மரியாதை எது ஏற்படுத்தி தருதுன்னா நாம பயணிக்கக்கூடிய ஆன்மீகம்.
அந்த ஆன்மீகத்தில் நாம் நூல் பிடிச்ச மாதிரி சரியான வழிகாட்டுதலோடு நாம் பயணம் பண்ணணும்.